வணக்கம் தோழர்களே. வழக்கம் போல வாலாட்டி வச்சிருக்குங்க இந்த பாஜக. இந்த மெம்பர்ஷிப் சேர்ப்பாங்கல்ல, அதுல திருசா யோசிப்பானுங்க போல இருக்கு இந்த பாஜக கும்பல். நேத்து வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டனை 200 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போய் கட்சியிலே சேர்த்துக்கிட்டாருங்களா. அந்த ஆளுக்கு கதறான், ஏய் நான் இன்னொரு கட்சியில இருக்கேன், இனி ஏன் சேர்த்த, கூட்டமா வந்தா 200 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியாரா அவர் கத்திருக்கிறாரு. இந்த பாஜக திணிசா அந்த வேலையை பார்க்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கா தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த போது இந்த ஆள்சேர்ப்பு முகாம்லாம் நடந்தது. திருவண்ணாமலைக்கு நம்ம அக்கா போனாங்க. போய் அப்படியே மெம்பர்ஷிப்லாம் அப்படி குமிஞ்சிருப்பாங்கன்னு போய் பார்த்தா ஒரு 25 பேர் இருந்திருக்காங்க. அந்த 25 பேரில் 20 பேர் அங்கே கோயில் முன்னாடி இருந்து பிச்சை எடுக்கிற அந்த மக்கள். அந்த பிச்சை எடுக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. 200 ரூபா தருவேன்னு. அந்த அக்கா பார்த்துருக்குறாங்க, டா பாவீங்களா, ஆள் கிடைக்கலன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்களையா அப்படின்னு கடுப்பாகி கூட்டத்துல இருந்து வெளியே போனதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதை பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கும்பலுக்கு இதாங்க வேலை. நாங்கள் ஆள் சேர்க்கணும்னு என்னையவே பாஜக கட்சியில சேர்த்தவங்க தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கே ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு 7 வருஷம் இருக்கும் மெசேஜ் வந்தது. நாம அதை வச்சு சிரிச்சு அடின்னு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆள் சேர்ப்பது, நம்ம அண்ணாத்தா ஆட்டுக்குட்டி லண்டன்ல படிக்க போயிட்டாரு. இங்க இருந்த இந்த குரூப்புக்கு அஜெண்டா என்னன்னா, இவ்வளவு இந்த 1.5 கோடி பேர் 1 கோடி பேரை சேர்க்கணும். அப்ப இதை டார்கெட் வச்சு மக்களை சேருங்க, ஆள் சேருங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. இந்த ஆள் சேர்க்க அனுப்பின உடனே இதுக்கு பூரா தெருவா போய் சேர்த்துருக்கு. ஏன் நமக்கு தமிழ்நாட்டில் போய் பாஜக சேருவான்? ஐயோ, ஓட்டு கேட்டு போய் பணம் கொடுக்கும் போதே அந்த அக்கா மூஞ்சில் அடிச்சு அனுப்புனதெல்லாம் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. ராத்திரியில நள்ளிரவுல போய் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு தெரியாம கவர் எடுத்துக்கிட்டு அங்க போய் ஒருத்தர் நிக்கிறாரு, நோட்டீஸை வாங்கி மூஞ்சில் அடிச்சு, உங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க உசுரோடையே இருக்க முடியாதுடா, ஓடுங்கடா அப்படின்னு அடிச்சு பத்தி விட்ட கதையெல்லாம் இருக்கு. அதனால பாஜகனால யாரும் சேர மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்படி சேர்ந்தா அது ஒரு அல்லு சில்லு அரைவேக்காடா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடந்து போச்சு. திடீர்னு ஏதோ சமத்துவம் பொங்கிருச்சு பாஜகவுல. சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு அதிர்ச்சி நெஞ்சு வலி வந்துச்சு. அதனடா திடீர்னு நல்லவங்கள மாறிட்டீங்க, சிறுபான்மை மக்கள் உசுரோடையே இருக்கக்கூடாதுன்னு தான் உங்க அரசியலும் கொள்கையுமே. இந்த லட்சணத்துல என்னவா சமத்துவ கிறிஸ்துமஸாம். நம்ம சமத்துவ பொங்கல் கொண்டாடனா அதை எப்படி நீ கொண்டாடலாம், அதை எப்படி கிறிஸ்தவர்களை சேர்க்கலாம்னு சொல்ற இதே கும்பலு சமத்துவ கிறிஸ்துமஸ். ஏன் தெரியுமா சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க? இதே தான் கேரளாவில செஞ்சானுங்க. கேரளாவில செஞ்சு அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களை ஒருங்கிணைத்து அவன் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு படிய திருச்சூர்ல உருவாக்கிக்கிட்டான். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இங்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க சமத்துவ கிறிஸ்துமஸ், எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைப்பது. ஏன்னா இது இன்னொரு இடத்துல அவங்களுக்கு உதவுச்சு. எங்க? திரிபுராவில் இருக்கிற பழங்குடிகள் எல்லாம் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்கள். அங்க போய் பிஜேபி கட்சினா என்ன தெரியுமா, பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்ட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையெல்லாம் போட்டு கிழிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 வருஷம், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையை வச்சு கிழிச்சாங்க இவங்களை. என்னையான்னு கேட்டா, அங்க இருக்கிற பழங்குடி மக்களை கவர வேண்டும்ன்றதுக்காக நாங்க பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு ஓட்ட வாங்கி ஜெயிச்சவங்க தான் இந்த கும்பல். அப்ப சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைக்கணும்னா இவங்களுக்கு நேரடி எதிராக காட்டக்கூடிய ஒருத்தர் இஸ்லாமியர்கள். அப்ப மித்த ஓட்டெல்லாம் வளைச்சு போடணும்னு திடீர்னு கருணை பொங்கி அப்படியே ஜீசஸ்க்கு சீடரா மாறி இங்க போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்கிறானுங்க. அதுல எங்க? வாணியம்பாடியில கொண்டாடி இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில. இந்த வாணியம்பாடியில இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் தமிழரை சேர்ந்த தொண்டர்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு ஏதாவது அறிவு, மூளை, கொள்கை, சித்தாந்தம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா, ஏதாவது கொஞ்சம் இருந்தா அவன் போய் பிஜேபியில் சேருவானா? ஒருவேளை அண்ணன் கொடுத்த கணக்கா இருக்குமோ? அண்ணன் தான் திரும்ப திரும்ப சொல்வார், மெய்யியல் கோட்பாட்டை மீட்டெடுக்க போகிறோம். எது ஐயா மெய்யியல் கோட்பாடு? நாங்க முருகன் தான் எங்க தெய்வம், நாங்க காவடி சுமக்க போறோம்னு சொன்னார்ல, அது அந்த பயலுக்கு நம்பிட்டாங்களோ? இன்னொரு இடத்துல சொன்னாரே, மரச்சக்கண்ணைக்கு மாறுறது மாதிரி நீங்களும் ஏன் இங்க வரக்கூடாது, அராபிய மதமும் ஐரோப்பிய மதத்தை தான் பின்பற்றுவீங்களா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால அன்னைகிட்ட இருக்கிறத விட பாஜகவில் இருக்கிறது மேலு, காசு ஈசு கிடைக்குன்னு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெளியேறின பலரும் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. அங்க நம்ம அண்ணன் ஒத்த சீட்டு கட்சியை வித்தாரே, அவர் தாங்க சரத்குமாரு. ஒரே ஒரு சீட்டு மொத்த கட்சியை வித்துட்டு வந்தாரு. அந்த சரத்குமார் அங்க போய் கலந்துக்கிறாரு விழால கலந்துகிட்டு எல்லாம் பேசும்போது ஒரு பையன் மட்டும் அழுது கண்ணீரோட இருந்திருக்கான். என்னடா அப்படின் போது அங்க ஒரு 2-3 பேரை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. கிராமங்கள்ல இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் இந்த வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. 200 ரூபா கொடுக்குறேன்,
உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் வாங்க கூட்டம் காட்டுறதுக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது அது ஒரு பிஸ்னஸாகவே தொழிலாகவே மாறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் கூப்பிட்டாலும் போய் கூட்டம் காட்டுவாங்க. இந்த 200 ரூபா கொடுத்தா யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய் கூட்டத்தை காட்ட முடியும். அப்படிதான் இந்த பாஜக பீஸுங்க கூட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு காட்டணுன்றக்காக 200 ரூபா தரேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பசங்களும் 200 ரூபா தந்துருவாங்க நம்பிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது இவர்கள் எல்லாம் பாஜகவில் இணைந்து விட்டார்கள்ன்றாங்க. அந்த பயல்க பதறிட்டாங்க. ஒரு 4-5 பேர் பதறிட்டானுங்க. என்னடா பதறீங்கன்னு கேட்டா, ஏங்க இந்த ஆள் 200 ரூபா தர்றேன்னு சொன்னாங்க, 200 ரூபாய்க்காக நாங்க வந்தோம், நீங்க என்னடானா எங்க பாஜக சேர்த்துட்டீங்க, நாங்க விஜயோடைய கட்சிங்க, நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம் மெம்பரு, நீங்க நாங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த பயலுக கதற ஒரே கலேபரமா மாறி இருக்கு. ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு விஜயோடைய தொண்டன் போய் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு, வருத்தப்பட்டு கதறி கண்ணீர் விட்டுருக்காரு. பாஜக காரங்க கொஞ்சமாவது நேர்மையா நடக்க மாட்டீங்களா? மெம்பர்ஷிப் சேர்க்கறதுனா என்ன, கட்சியில ஒருத்தரை இணைக்கிறதுனா என்ன, அவருடைய சம்மதத்தோடு அவருடைய விருப்பத்தோடு கட்சியில சேர்க்கணும். சம்மதமே இல்லாம மிஸ்டு கால் கொடுக்க வைக்கிறது. அப்புறம் நான் உங்களுக்கு இந்த மருத்துவமனைக்கான காப்பீட்டு தொகை கொடுக்குறேன், நீங்க கட்சியில சேருங்கன்றது, உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தரேன் கட்சியில சேருங்கன்றது, பொய்யும் புரட்டையும் சொல்லி சொல்லி சாமானிய ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்க நம்பரை வாங்கி மிஸ்டு கால் கொடுத்து அங்கேயே போய் பதிவு பண்ணி உடனே அவங்க கட்சியில சேர்ந்ததா. நீங்க உதவி செய்யறேன்னு அவங்ககிட்ட நம்பர் வாங்குவீங்க, உங்களுக்கு நாங்க பொருள் கொடுக்க போறோம், உங்களுக்கு ஒரு சின்ன உதவி கொடுக்க போறோம்னு அந்த ஆளுங்க நம்பரை வாங்குறது. அந்த நம்பரை வாங்கி அங்க இருந்து மிஸ்டு கால் பண்ணி விட்டுறது. எங்க இருந்தே அவங்க போன்ல இருந்தே பாஜக மிஸ்டு கால் பண்ணி விட்டு உடனே நாங்க மெம்பர் ஆக்கிட்டோம் அப்படின்றது. எவ்வளவு பெரிய பொய்யும் பொருட்டும் அசிங்கமா இல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ஒண்ணு பயங்கர வைரல் ஆச்சு தெரியுங்களா? பாண்டிச்சேரியில அங்க பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல நுழைஞ்சு நாங்க ஒரு அமைப்புல இருந்து வந்திருக்கோம், இந்த அமைப்பு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகுது, பல கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறோம், அதனால உங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு வாங்கி வாங்கி அந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் அடிச்சு கட்சிக்கு ஆள் சேர்த்த மாதிரி காட்டி விட்டுட்டு கடைசியில பார்த்தா 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு போயிருக்கு, நீங்கள் பாஜகவில் இணைந்து விட்டீர்கள். டேய் நாங்க எப்படா சேர்ந்தோம், நாங்க எதுக்குடா சேர போறோம் அந்த பெண்கள் கதற வெளியே அது பெரிய பூதாகரமான பிரச்சனையாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் கோவைக்கு இந்த மெம்பர்ஷிப் கார்டு புதிய ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குற இடத்துல நம்ம தம்பி ஒருத்தன் பார்த்துட்டு 2-3 கேள்வி தாங்க கேட்டாரு தொழில்துறையை பத்தி. அந்த மாதிரி தெரிச்சு ஓடுறது மட்டும் இல்ல, ஐயோ இதெல்லாம் ஆல்ரெடி இந்த புஸ்தகத்துல இருக்கு, அறிக்கையில் இருக்கு, அந்த அறிக்கையை கொடுக்குறேன், அதை படிச்சுட்டு டெல்லிக்கு வாங்க நம்ம உட்காந்து பேசலாம். உள்ளூர்ல கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு கிடையாது, இதுல டெல்லியில போனோடனே இவங்க உட்காந்து பதில் சொல்லிடுவாங்களா விலாவரியா? இப்படித்தான் மெம்பர்ஷிப் சேர்க்கிறேன்னு போற வாரம் இடமெல்லாம் புடனில் அடிவடிச்சு இந்த கும்பல். ஆக இந்த முறையெல்லாம் நமக்கு லாயக்கப்பட்டு வராது. போற இடத்துல நம்மளை அடிக்கிறானுங்க, போற இடத்துல நமக்கு இது பண்றானுங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறானுங்க. சோ இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் வழி ஏமாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணாமலை டார்கெட் அடையணுன்றதுக்காக எல்லா கட்சியில இருக்கிற சாமானிய உழைக்கிற மக்கள்கிட்ட 200 ரூபா தரேன் கூட்டம் காட்டுங்கன்னு சொல்லி 200 ரூபா கொடுப்பாங்கன்னு வந்த பிள்ளைங்களை, வேற கட்சி பிள்ளைங்களை, வேற கட்சிக்கு உண்மையா உழைக்கிற பிள்ளைங்களை கூலி கொடுக்குறேன்னு கூட்டு நிக்க வச்சு கட்சியில சேர்த்துக்கிறது இருக்குல்ல, இது புது டெக்னிக். பாஜக புதுசா டெக்னிக் போடுவான், புதுசா கண்டுபிடிப்பான். அதுல ஒண்ணுதான் இந்த டெக்னிக். அதாவது நாம் தமிழர்ல சேர்றானா அவனை சேர்த்துட்டு போ, அவரோட சேர்ந்து நிறைய பேர் கட்சியில சேர்ந்துதான் போட்டோ எடுக்கணும். ஏன்னா இந்த கும்பல்லாம் போட்டால தானே ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டோ பிடிக்கிறது, அப்புறம் வீடியோ எடுக்கிறது, ஆடியோ வீடியோ கட்சினே நம்ம பிஜேபிக்கு ஏன் பேர் வச்சிருக்கிறோம்? இந்த போட்டோவை எடுத்து நிறைய பேர் பிஜேபியில அலைகடலன்னு திரண்டு போய் சேர்ந்தாங்க அப்படின்னு காட்டணும்னு இந்த பீஸுக்கு ஒரு ஆசை. அதுல பாத்தீங்கன்னா நான் விஜயனுடைய வெற்றி கழகத்தினுடைய ஆட்கள் போய் மாட்டிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் கண்ணீர் விடுதான். என்னடா பாஜகக்காரன் இப்படி உள்ளடி வேலையா பாக்குறேன்னு. இதைத்தான் நாங்க தொடக்கத்துல இருந்தே சொல்றோம். மெம்பர்ஷிப் சேர்க்கறதுல கூட ஒரு நேர்மை இல்லாம, ஒரு உண்மை இல்லாம போற வர பிள்ளைங்க எல்லாம் பொய் சொல்லி கூட்டு போட்டோ எடுத்து நீங்க எல்லாம் மெம்பர்ன்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை, அசிங்கத்தை அண்ணாமலை கைவிடணும்.